டேய் ஒண்ணுமே புரியலடா. புரியலையா? கேடு. டேய் இந்த ஆன்சர் ஈஸி தான். இங்க வரு. டீ தான். ஆமா, எப்படிடா சைமன்? எல்லாம் அப்படிதான். பாக்கண்டா. சரி பாய்டா. ஏய் பணத்தை எடு. என்ன பண்ணடா? காசு எடுறா. இப்ப எனக்கு என் காசு வேணும். டேய் என்ன ஊருடா? ஹேய் டேய் அல்வின் அல்வின் என்னாச்சு அல்வின்? அல்வின் எழுந்திரி. A few moments later. அல்வின், இப்ப நான் போட போறது உனக்கு ஒரு சைனீஸ் ட்ரெடிஷனல் மருந்து. ஸோ கொஞ்சம் எரியோ பாத்துக்கோ. சரி அப்படின்னு நான் போட்டு இருவோம் சொல்லு. அவன் யாரு? ஏன் உனைய வந்து அடிச்சான்? இவன் ஒரு தெரிஞ்ச ஆளுடா. இவன்கிட்ட நான் இவன்லேருந்து நான் போயிட்டு காசு போட பண்ணேன். இவன் ஒரு 50 ringgit போரோ பண்ணான். நான் ஒரு 50 ringgit இவன்லேருந்து போரோ பண்ணேன். ஆனால் இவன் இன்ட்ரெஸ்ட் சொன்னான். எனக்கு தெரியல அப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஒரு 100 ringgit இன்ட்ரெஸ்ட் per month வந்துச்சு. 100 ringgit இன்ட்ரெஸ்ட் போமாண்ணா? அது என்ன இன்ட்ரெஸ்ட்? 50 ringgit வாங்கிட்டு 100 ringgit வருது. எனக்கு ஒன்றும் தெரியலடா. அப்போ இவன் சொல்லலை. இவன் சில வாட்டி ஜோக்கிங்காக சொன்னாண்டே என்னை பேபேக் பண்ணு. திடீர்னு இது மாதிரி கேட்குவான். எனக்கு தெரியலடா. 50 ringgit வாங்கிட்டு 100 ringgit ஏன் நீ கட்டலையா? என்கிட்ட நீங்க பார்க்க எவ்வளோ பணக்காரன். சரி நீ ஏன் காசு வாங்கின அவன்கிட்ட? ஒரு மெக்டானல்ட்ஸ் வாங்க. 50 ringgit ஆமாடா. சரி வாங்கின ஏன் கட்டல? அப்போ காசு தரா. இவன் திடீர்னு கேட்டா இவன் ஏற்கனவே சொன்னா நான் காசு சேர்த்துட்டு கொடுக்க முடியும். அதுக்குன்னு தரலனால வந்து அடிப்பானுங்களா? அதுவும் எனக்கு தெரியல. அது இங்க பாரு எப்படி வீங்கி இருக்குன்னு. நல்ல சப்பியா பிறந்த குழந்த மாதிரி இருக்கு அடி வாங்கிட்டு. வலிக்கிறீடா. சரி அவன் யாருன்னு தெரியல. அப்ப நீ அவன்கிட்ட என் காசு வாங்கின? He persuaded me, Macha. Persuaded. I was talking about how I wanted to go McDonald's, been so long since I go there. Then he said, "Yeah, பரவாயில்ல நானே காசு கொடுக்குறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நீ கொடுங்க நான் கேட்குறப்ப கவலைப்படாத." கேட்டிருந்தேன் ஏண்டே வந்துருமானே? எனக்கு எப்படிடா தெரியும்? சரி அவன் போட்டோ ஏதாச்சும் இருக்கா? இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஹேங் அவுட்டே பண்ணல ஆக்சுவலி. சில வாட்டி தான் என்ன ஒரு நாள் one day he just came to me, started talking out of nowhere. Then just few days later this McDonald's incident happened. அவன் பேராச்சும் என்னாச்சுன்னு தெரியுமா? என்னமோ பப்ளு என்னமோ வந்துச்சு. என்ன பேரு? பப்ளு. பப்ளுவா? யாருங்க தெரியாதுங்க. தெரியுமா யாரு? எனக்கு தெரியாது. நானா அவனுக்கிட்ட எல்லாம் சுத்திக்கிட்டா இருக்கேன். பப்ளுன்னு பேரு. என்ன பேரு பப்ளு? இந்த காலத்துல ஒரு நல்ல நல்ல பேர் வைக்கிறாங்க பேரு. பப்ளு, மைக்கு, என்னென்ன ஒரு பேரு. யார் இவன் பப்ளுன்னு பேர் வச்சிருக்கான்? ஒருவேளை அவனா இல்ல இவன மாதிரியே வேற ஆளா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்.
எத்தனை வழி 100 வழி 100 வழியா இல்ல அதுக்கு மேல இருந்துச்சு நினைச்சேன். எத்தனை வழி 210 வழி. எப்ப கேட்டா கண்ணா? எப்ப கேட்டேன்? 2 வாரத்துக்கு முன்னாடி. மறுபடியும் சொல்லு. 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்ப எங்கடா காசு? மறுபடியும் பாக்குறேன். உனக்கு 2 வாரம் டைம் தான் கொடுக்கல செத்துருவேன். சொல்றா, என்ன விஷயம்? அண்ணே, நான் அவனை பார்த்தேண்ணே. யாருடா பாட்டா? உங்க அப்பா? அண்ணே, ஜோக் பண்ற நேரமே இல்லைண்ணே. அவன் யாருடா? இவ்வளவு பெரிய ஆளா? நான் சொல்றதை இங்க கேட்க மாட்டீங்களே, இந்தாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. யாருடா இவன்? உண்மையே இருக்கான் பாக்க. A few moments later. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்டுல சும்மா இருக்கிற வாசி பாட்டு பாட போறோம். என்ன பண்ணி தருமா? டியூட். இதான் நம்ம மைக். மன்னனா வந்தனா ஊர் அலற, கண்ணனா தொட்டனா பூ மலர. இந்த நாட்டுல ஹலோ, சொல்லுங்கள், யார் வேணும்? வெல்கம் பேக். மிஸ்டர் ஹார்லி தாஸ், ரொம்ப நேரம் ஆச்சுல, இப்படி இருக்க? ஐயோ, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கட்டியும் பெரிய தலைவலி வந்து மண்டையில உளுந்த மாதிரியே வந்து உளுந்திருக்கான அவன். இதுக்கப்புறமா அமைதியா இருக்கிறது பெரிய தப்பாயிரும். சீக்கிரமா என்ன மூலி எடுக்கணுமோ அதை எடுக்கணும். சைமன். இவன் வேற திரும்பி வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான், எங்க பண்ண போறான்னு ஒன்றும் புரியல. இப்போ நான் அதுவும் என்னோட சாதாரணமான வாழ்க்கையை இப்போ நான் கவனிப்பா, இல்லை இப்போ நான் அவனை கவனிக்கணுமா? இதெல்லாம் என் பாஸ்ட்லேயே முடிஞ்சிடும் நினைச்சேன்.
ஆனா அவன் திரும்பி வந்துட்டான். ஃபிலிக்ஸ், இவன் தான் ஃபிலிக்ஸ். இவனை பத்தி சொன்ன ஒன்றும் இல்லை. எனக்குன்னு யார் அவ? அவர் வேல்யூபிள் கஸ்டமர். வேல்யூபிள், நல்லா வேல்யூவா பார்க்கலாமா? பாருங்க. எழுந்துறீங்க தம்பி, எழுந்துறீங்க. ஓ, இந்த ஹார்லி பணமா? காசு எடு தம்பி, காசு எடு, காசு எடு, காசு எடு, காசு. எவ்வளவு நல்லவனா இருக்கான், பர்ஸே தரா. இவன் தான் நான், ஹார்லி தாஸ். ஃபீலிக்ஸ் கீழே தான் வேலை செய்கிறேன். சொல்லப்போனா அவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னையை தான் கூப்பிடுவான். இதுதான் நாங்க பண்றது பிசினஸ்னு பேர் சொல்லிக்கலாம். ஆனா நாங்க பண்றது பெரிய ஸ்கேண்டல். எங்க டார்கெட் செம்ம ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை பிடிப்போம், அவனோட நல்லவனா ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிரச்சனையை வர வச்சுட்டு நாங்களே நல்லவங்க மாதிரி காசு கொடுப்போம். காசு கொடுத்தாதானே அவன் நம்மளும் நல்லவன்னு நினைப்பான். அதான் கொடுக்குறோம். ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்க எங்க ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு. மாட்டினாதான் இன்ட்ரெஸ்ட் ஏற்றி காசு வாங்க முடியும். அப்படிதான். ஓய் பேட்டா, காசுங்க பேட்டா. குர்ரா 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 குர்ரா. ரொம்ப நேரம் இல்லை இங்க. இங்கதான் எனக்கு காசு. இன்ட்ரெஸ்ட் போட்டு காசு கொடுத்து பப்ளு, ரொம்ப நேரம் ஆச்சுடா. வாங்க என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்ற? பொண்டாட்டி மீட் பண்ணோமா? டே, உங்களுக்கு கல்யாணமே பண்ணல இன்னும்? டே, இப்ப பாரு, உங்க நான் கழுத்து போறேன் இப்பயே சொல்றேன். ஏய், என்னன்னாச்சு? பப்ளு இவனோட நெக்ஸ்ட் விக்டம் டார்கெட் பண்றான். டார்கெட் தானே நம்ம வேலையே. ஏன்னா எங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஆனா டார்கெட் மட்டும் பண்ணிக்கிட்டா அதுல அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்கு? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் பார்ட்டியும் பண்ணணும். ஆரம்பிக்கலாமா? கேள்வி கேட்டு கேட்டுக்கோ, ஏலாம் ஒரு பாத்துக்கோ. தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ, கூலி வர சொல்லிக்கோ. எதுக்கு பேச்சு ஒழுங்கா ஒன்னாரே, எனக்கு பாசை கிடையாது. எனிமி தோசை எவனா இருந்தாலும் உனக்கெல்லாமா சத்த முடிச்சிடலாமா?
தாண்டி முடிச்சிடலாமா காசு எடு காசு எடு. கிளம்புடா. இன்னொருத்தன் அவன் கறக்குறான். பப்ளு எடுத்துருவாங்க. காசு எடுத்து அண்ணே, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். என்னடா கேளு. ஆனா நீ கேட்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. கேட்டுட்டான். எனக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனை இருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் போரோ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா திரும்பி நான் கட்டிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கே ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். செக் பண்ண இன்ட்ரெஸ்ட் நான் கட்டிடுறேன். சரி, தேங்க்ஸ்ண்ணே. உங்க கட்டு. என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கட்டுறேன். ஓகே. அண்ணே சொல்லுங்கண்ணே. எப்படி? அதனாலதான் நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, 1000 ringgit. என்ன 1000? அது 75 ringgit lend பண்ண காசு. 75 ringgit என்ன 1000? இன்ட்ரெஸ்ட் 2 months interest 1000. ஏன்டா மேட்ச் ஓகே? நான் மேக்ஸ்ல கரெக்ட் தானே. என்ன நம்ம ஒன்னா என்ன பண்ணிருக்கோம். எங்கேயே நான் அவ்வளோ வட்டி. ஐயா, நீ என் ஃப்ரெண்டா இருக்கலாம், என் அப்பாவா இருக்கலாம், ஒரு சாமியா இருக்கலாம், ஒரு ராஜாவா இருக்கலாம். எனக்கு என்ன காசு எனக்கு வேணும். உனக்கு புரியும் தானே? இப்போ நம்ம ஒரு விக்க கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் போட்டு அடிச்சுட்டு இருக்கணும். உனக்கு புரியலன்னு எத்தனை வாட்டி என்ன அனுப்பணும் தானே? ஏய், நீங்க என்ன என்ன கூப்பிட்டீங்க? அண்ணா தானே? அண்ணாக்கு மரியாதை மரியாதை சொல்றா. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து இவ்வளவு பெரிய பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அது நானும் ஒரு காரணம். நான் போட்ட அந்த பாதி உழைப்பு அவங்களா வேற யாரும் இல்ல, நம்ம வாங்குற காசுல வேற யாரும் செய்யும். அப்ப நீ எவ்வளவு பெரிய ஒரு ராஜா? ஆள் நான் காசு தண்டனா காசு அதுக்கு மேல வரணும். அப்புறம் நீ இத்தனை நாள் நாங்க அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு நீங்க எங்களை தம்பியா பாக்கல. உங்களுக்கு நாங்க ஒரு ஐடியா இருக்கானே. நீ ஒரு வேலைக்காரடா எனக்கு. சரி, இன்னைக்கு ராத்திரி என் காசு எடுத்து வா. கட்ட மாட்டேன், நான் கட்ட மாட்டேன். நீ காசு இருக்கிறப்ப எனக்கு இல்லைப்ப யார் எனக்கு வேலை ஒன்று சேர்த்தாங்க? ஓ ஆமாங்க, அந்த மரியாதைக்காக தான் நான் உங்ககிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதை உங்களுக்கு மரியாதை என்னன்னா தெரியுமா? எழுப்புறியா? எழுப்புறியா? வேணாம், நான் மரியாதை பார்க்கணும். வேணாம்.
ஏய் காசு கொடுக்கணும். இல்லை, என்னை பண்ண வைக்காதீங்க. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏதோ தைரியம் இருக்கு உங்களுக்கு. வேலை கொடுத்துட்டு நானே, காசு கொடுத்துட்டு நானே இந்த மாதிரி செஞ்சுட்டு புரியுது. இப்ப பெரிய தப்பு செஞ்சேன். உனக்கிட்ட வேலை கொடுத்தது ஒரு பெரிய தப்பு. என்ன ஒண்ணு தெரியுமா? உனக்கு தெரியுமா? வா, நான் சொல்றேன். கண்ணா, தப்பு செஞ்சுட்ட கண்ணா. வலிக்குதா? வலிக்குதா ஹாலி? சொல்லு. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். குர்ரா காசு. வலிக்கல வையா, வலிக்கல. உங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் எங்க போச்சு ஆரி? போச்சா? எல்லாத்தையும் போச்சா? உருவாட போய்யா? இன்னும் முடியல. வாடா மாக்குல வளப்பன தூக்குல வாலிபால் லாடலாமா. லாலாமா, வரியா? வாரன் மாப்பிள்ள. ஆனா
இப்ப கட்டலையா? சொல்றா கட்டலையா? இவ்வளவு பெரிய ஆளா நீ? இவ்வளவு பெரிய ஆளா? யாரு வேலை போட்டாங்க? கொஞ்சம் அது சொல்லு. உங்களுக்கு இங்க வா, இங்க வா. இன்னும் இல்ல, இன்னும் இல்ல, இன்னும் இல்ல. நல்லாதான் சொன்னேன், வேலை நல்லா போட்டேன். ஆனா அவங்களுக்கு தான் என்ன புரியாது. இந்த மாதிரி ஷார்ட் வீட்ல எல்லாம் வேலை ஏன்னா ரொம்ப போட்டனா இது மாதிரி திட்ட வாங்க. முடிக்கலாமா? முடிக்கலாம். முடிக்கல நீ முடிக்கல. பாசம், பயம், மரியாதை தான் கொடுத்தாதான் கிடைக்கும். அதனாலதான் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்ன உனக்கு தந்தது ரொம்ப ஓவரா. தானே ஒரு சப்பை அடிச்சு பார்த்துருச்சு. மூச்சுக்கு பறக்கும். உனக்கு நான் ஏன்டா வேலை கொடுத்தேன்? ஓவரா பேசிட்டேன். போடா, காசுங்க ஏத்து குடி. குடுறா காசு. Lo பெரிய ஆளா நீ? பாரு பாரு பாரு, நீ ஒண்ணுமே என் பக்கத்து வரவே போற. வண்டிங்க நான் காசு மட்டும் எடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுக்கணும். மனசு ஐயோ பையா அங்கே கரெக்டு தொலை.
ஏய் இது மாதிரி துரோகம் செஞ்சுட்ட என்ன ஏதாச்சும் குடிச்சிருந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தது. என்ன சொல்ற? ஏய் அது நான் உனக்கு என்ன யார் அந்த நாய்? எத்தனை வழி ரேட்டாட்ட என்னன்னு தெரியுமா? இது என்ன ஸ்கெட்சா? ஸ்கெட்ச் தானே இது. யார்கிட்ட பேசுறான்? ஒன்னடா ஸ்கெட்ச் தானே இது. என்ன காசு இருக்க? நான் என்னடா ஸ்கெட்ச் போட்டேன்? நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸா? இவரே ரவுடியா இருந்த? நான் ரவுடி கூட நான் சேருவேனா? நான் ரவுடி நீ பாத்தியா? இப்ப பாக்குறேன்டா உங்க ஆட்டம் எல்லாம். இது ஸ்கெட்ச் எல்லாம் துரோகம், துரோகி நீ. நான் போறேன்டா. நீ என் நண்பன் இல்லடா இங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி நீ கிளம்புனா கிளம்பு. நான் உண்மையா நான் கிளம்பிட்டான். பப்ளு ரொம்ப நேரம் ஆச்சுல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பார்ட்டி பண்ணலாமா? பண்ணலாமே. காசுமேடு ஊற வச்சு மீன் வருக்கு சவுண்டு, காலமாடு கால தேச்சு சீரும் நல்ல கிரவுண்டு, ராய போற ராத்திரி ஆத்த வந்த பேண்டு, ராட்டு நம்ம ரவுண்டு போகும் நம்ம புள்ள பீச்சு காத்து ஜவாது, இங்க பண்ணுதான் கண்ணுக்கு நோவாது, ஏமா ஆன் த வே மா கித்தாப்பு, நான் ஆத்த இத்த பார்க்கலைய சித்தப்பு, 7:30 என்ன விட்டு போவாது, செம பொண்ணுக்கும் நமக்கும் ஆவாது, வெரி சாடு இந்த கட்ட வேவாது, என்ன விடுடா விடுடா விடுடா, எவன்டா எனக்கு கஸ்டடி, நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி, hey man you're a nobody, I'm a sultan future dead body, hey எவன்டா எனக்கு கஸ்டடி, நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி, hey man you're a nobody, I'm a sultan future dead body. Welcome buddy, one top party ready, அடி தோல்ல அடி வந்து லைன் புடி, அட ஆமாண்டா ஷாட்ஸ மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ கூட்டிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு பாட்டை போட்டிக்கிட்டு தலைய ஆட்டிக்கிட்டு திரிவோம் 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 திரிவோம், என்னத்த ரூல போட்டுக்கிட்டு ரோப வாங்கிக்கிட்டு டைய மாட்டிக்கிட்டு ஆபீஸ் போய்கிட்டு துட்ட வாங்கிக்கிட்டு அரக்க பறக்க உருண்டோம் போறானே வானே, ஒத்த நாள அச்சடிச்சு வந்த நாள் தானே, வாரம் போச்சு இழுத்து தெருவில் விட்டு பார்க்க பண்ணிட்டேன்னு, இன்னைக்குள்ள பாதி வாழ்க்கை வாழ போறேன்னு. Welcome buddy, non top party ready, will top அடி தோல்ல அடி வந்து லைன் புடி, அட ஆமாண்டா கால ஆட்டிக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு நெருப்ப மூட்டிக்கிட்டு கூத்த போட்டுக்கிட்டு அவளை ரசிச்சுக்கிட்டு கிடப்போம் 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 கிடப்போம், என்னத புல்ல பெத்துக்கிட்டு ஹக்கி மாத்திக்கிட்டு வீட்டை கட்டிக்கிட்டு டைம பார்த்து ரொம்ப கரெக்டா சேர்த்துக்கிட்டு பொழப்பே பொறப்பே சிரிப்பா சிரிச்சா சூச பேரனோட பேரனுக்கு சேர்த்து வைக்க ஆசை, பசியில் நின்ன வேற ஒருத்தன் தின்னு போன தோசை, வாயில் வேற வழியில் நல்லா அழுத்துன்னு போக ஆசை, கட்டு பாப்பா சாவில்லாம வாழ போற எனக்கு கஷ்டம், நம்ம பெரிய லம்பாடி, hey man you're a nobody, I'm a sultan future dead body, hey எவன்டா எனக்கு கஸ்டடி, நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி, hey man you're a nobody, I'm a sultan future dead body, hey ராய போற காசுமேடு யார்கிட்ட எவன்டா எனக்கு எவன்டா எனக்கு
இவனா மறுபடியும் வந்துட்டான். சொல்லுடா ஃபீலிக்ஸ் எங்க? எனக்கு தெரியாது. தம்பி அழகா கேட்கும்போது அழகா சொல்லுங்க. எனக்கு தெரியாது. சொல்லுடா, இன்னைக்கு நான் ஃபன் மூட்டில் இல்லை. ஆல்ரெடி எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அவங்களோட நார்மல் மீட்டிங் ஏரியால தான் இருக்கான். ஆமாம், அப்போ நான் பார்க்கும்போது ஏன்டா அவன் இங்கே இல்லை? நீ போய் சொல்கிறியா? எனக்கு தெரியல. அப்போ அவன் அங்கே தானே இருக்கான். ஆமா. சரி, ரொம்ப நன்றி பாங். என்ன கொண்டது யாருடா? நிம்மதியா பூமியா சானே முருகா கண்ணாடி கண்டா ஆகியோட மூஞ்சிட்டு எல்லாம் இருக்க. ஒன்னு இங்கே போட்டேன்னா இது பிரச்சனை எல்லாம் இருக்காது. நம்ம பண்ணும்போது சுகமா தான்டா இருக்கும். ஆனா மத்தவங்க நம்மளுக்கு பண்ணும்போது தாண்டா அந்த வழி தெரியும். வரேன்டா. மாறல நீ.
என்னை பத்தி சொல்ல அவ்வளவு நீதான்டா ஹார்டி பார்க்கணும் பார்த்துடு ஹார்டிடாஸ் Go to